அனைவருக்கும் வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் அடுத்த 31 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மீனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்து குருவாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் கவனமும் தொழிலில் விழிப்புணர்ச்சியும் தேவைங்க. ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் விரய சனி நடைபெறுவதால் வரவை காட்டிலும் செலவுகள் கூட இருக்கு. இரவும் பகலும் உழைத்தும் எதுவும் மிச்சமில்லையே என்று கவலைப்படுவீங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு குறையுங்க. சனி எத்தனையாவது சுற்று என்பதை பொறுத்து எதையும் நிர்ணயிக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. சகோதர வழி சச்சரவுகள் மீண்டும் தலை தூக்கும். ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்க வேண்டி ஒரு சூழல் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. அடுத்தவர்களுக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்கள் இருந்து விடுபட இயலுங்க. தொழில் நிலையத்தில் பணியாளர்களை மாற்றுவது பற்றி சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்வதால் பணிச்சுமை அதிகரிக்குங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கேட்ட பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர்கதையா வந்த கடன் சுமை குறையுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு கிரகநிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ நேரத்தில் நந்தி சிவபெருமான் அம்பாளை வணங்குங்க. இவ்வளவு நாட்களில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.